மக்களே இந்த விஜே பார்வதியும் கமருதீனும் அடங்கவே மாட்டாங்க போல. ஏன்னா நேத்திக்கு தான் பிக் பாஸ் அவர்கள் அவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. ஸோ அப்படி எல்லா மக்களும் வந்து கஷ்டப்படுற நிலைமையில இருந்தால் கூட மறுபடியும் அதே தப்பை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க கமருதீனும் பார்வதியும். அப்படி என்ன தான் ப்ரோ பேசுவாங்க, என்ன தான் பேசுவாங்க புரியல எனக்கு. காலையில் வந்து ரன்னிங் போகிறான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஓடுறீங்க, ஓகே. ரன்னிங் ஓடும்போது ஓகே, மயக்கு தேவைப்படல. அதுக்கப்புறமாவது நீங்கள் வந்து மயக்கு வந்து போடணும்ல. ஆனால் அதை விட்டுட்டு இதுதான்டா சாக்கு அப்படின்னு சொல்லி அதைக்குள்ளே ஏதோ ஒன்று காதில் சொல்லிட்டு இருக்காங்க நம்மளுடைய பார்வதி அவர்கள் கட்டிப்பிடிச்சி. இதை வந்து அமித் அவர்கள் பார்த்துட்டு சொல்கிறாப்புல, ஏங்க மயக்க போடுங்க அப்படின்னு சொல்லி இது போட்டுறேன் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அப்படி என்னதான் பேசுவீங்க நீங்கள்? லவ்வராக கூட இருந்துட்டு போங்களேன். அப்படி என்ன பேசுவீங்க? அப்படி என்ன இருக்குது புரியல எங்களுக்கு. சரி, அதுக்கு தான் ஒரு தரமான செருப்படி வந்து கொடுத்துருக்காங்க ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்துக்கிட்டு. செம்ம அட்டி, அப்படியே பயங்கரமான அடி, இடி மாதிரி வந்து இறக்கியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்கு வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பார்வதி அவர்களும் கமருதீன் அவர்களும் எல்லை மீறி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். எல்லை மீறினா எங்கெங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அவங்க மயக்க வந்து மறைச்சு பேசுறது, மயக்க கழட்டி வச்சுட்டு பேசுறது, இந்த மாதிரி வேலைகளை வந்து தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு சிவியரான ஒரு பனிஷ்மெண்ட்டை நேத்திக்கு பிக் பாஸ் அவர்கள் கொடுத்துட்டாப்புல. அது வந்து பார்வதிக்கும் கமருதீனுக்கும் கொடுத்துருந்தா பரவாயில்ல. ஆனால் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸுக்கும் முட்டையை தூக்கிட்டாப்புல, பாலை தூக்கிட்டாப்புல, டீ தூளை தூக்கிட்டாரு, காப்பி தூளை தூக்கிட்டாப்புல. யோ என்னையா காப்பி தூள் டீ தூள் இது எடுத்ததுக்கு என்னையா அவ்வளோ பயங்கரமாவா பிரச்சனை நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்குங்க. நான் போன வீடியோவில் கூட சொன்னேன், ஒருத்தருக்கு ஸ்மோக் பண்ணுறது வந்து ஒரு போதை அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து ட்ரிங்க் பண்ணுறது ஒரு போதை அப்படின்னா, ஒரு சிலருக்கு டீ குடிக்கிறது போதை, ஒரு சிலருக்கு வந்து காப்பி குடிக்கிறது போதை, ஒரு சிலருக்கு பால் குடிக்கிறது போதை. உண்மை அது. அது இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க வீட்டுக்குள்ளே. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும்போது அன்றாட தேவையாக இருக்கக்கூடிய டீ, பால், அப்புறம் காஃபி இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கு காரணமே வந்து பார்வதியும் அதுக்கப்புறம் கமருதீன் தான் அப்படின்னா அவங்களால சாதாரணமாக ஏற்றுக்க முடியுமா? அதை ஏற்றுக்க முடியுமா? ஏங்க தப்பு பண்ணது அவங்க, அதை விட்டுட்டு எங்களெல்லாம் தண்டிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் கேஸ் போடவே போயிட்டாப்புல. யார்? வினோத் போய் கேஸே போட்டாருங்க பிக் பாஸ் கிட்ட. பிக் பாஸ் வந்து முடியாது, நீங்கள் வந்து சக போட்டியாளர்கள் மேலே தான் வந்து கேஸ் போடணும் தவிர பிக் பாஸ் மீதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அதனால் அந்த மனுஷன் தப்பிச்சாப்புல. இல்லைன்னு வச்சு செஞ்சுருப்பாங்க, அது வேறு விஷயம், விடுங்க. இப்போ என்னென்னா காலையிலேருந்து ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்ருக்கு. அது என்னென்னா பார்வதிக்கும் கமருதீனுக்கும் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுங்க. இல்லைன்னா டீ, பால், காப்பி எல்லாத்தையும் தயவு செய்து எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அமித் அவர்களை எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்றுக்கு பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க, ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க, ஓகேவா. பட் இன்றைக்கி காலையில் எந்திரிச்ச உடனே ஒருத்தருக்கு பால் குடிக்கணும்னு தோணுது, ஒருத்தருக்கு டீ குடிக்கணும்னு தோணுது, ஒரு ஆளுக்கு வந்து காஃபி குடிக்கணும்னு தோணுது, எல்லாமே பண்ணணும்னு தோணுது. ஆனால் என்ன பண்ணுறது, எதுவுமே இல்லை. ஏன்டா இல்லைன்னா கமருதீனும் பார்வதி தான் காரணம். அப்போது அவங்கள போட்டு எதானா ஒன்று பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லி அமித் கிட்டே எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக சாண்ட்ரா, அப்புறம் ரம்யா ஜோ, வினோத், இவங்கெல்லாம் கன்ஃபார்ம் இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. கடைசியாக அமித், சாண்ட்ரா, வினோத் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. சார் இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு கேப்டனில் இருக்கீங்க. ஸோ உங்களுடைய தலைமையில் ஏதோ ஒரு தப்பு வந்து நடந்திருக்கு. ஸோ எல்லாருமே தண்டிக்கப்படக்கூடாது அவங்க 2 பேர் செஞ்ச தப்புனால. எப்படி பிக் பாஸ் அவர்கள் கேட்க மாட்டேங்கிறாரு, பிக் பாஸ் அவர்கள் நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் நம்ம வந்து அவங்கள வந்து கார்னர் பண்ணலாம்ல, நம்ம அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கலாம்ல. ஸோ அப்போ அதுக்கு ஏதாவது வந்து யோசித்து தண்டனை கொடுக்கலாம் சார் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா சொல்கிறாங்க, வினோத் சொல்கிறாப்புல. அதே போல் ரம்யாவும் சொல்கிறாங்க, ஓகேவா, அமித் கிட்ட. ஸோ அப்போ அவருக்கு வந்து யோசிக்கணும், ஆமாம் இல்லை கரெக்ட், இதை வந்து நம்ம கண்டுக்காம விட்டோம்னா வீக்கெண்டில் நம்மளை வச்சு செஞ்சுருவாப்புல விஜய் சேதுபதி. ஸோ அதனால் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியே தீரணும், பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டாப்புல. அதுக்கடுத்தா பார்வதியை கூப்பிட்டு உட்காரச்சிட்டாங்க. இப்போ எல்லோரும் லிவிங் ஏரியாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. வராரு பாருங்கள் கமருதீன், 20 நிமிஷம் 30 நிமிஷம் கழித்து வராங்க மக்களே. பாவம் ஒட்டுமொத்த பேரும் லிவிங் ஏரியாவில் உட்காந்துக்கிட்டு கதறிட்டு, சீக்கிரம் வர சொல்லுங்க பாஸ், சீக்கிரம் வர எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுன்னு சொல்லி கதறானுங்க. அது வரைக்குமே வரமாட்டேங்க. கேஸே இவரை பற்றி தான், பிரச்சனையே இவரை பற்றி தான். இவர் வந்து பாத்ரூமுக்குள்ளே போயிட்டு வெளியே வரவே இல்லைங்க. ரொம்ப நேரமாக வியானாவில் சண்டை பிடிக்கிறாங்க. சார் என்ன சார் இவ்வளோ நேரம் நின்றேன், அப்போல்லாம் அவங்க வரவே இல்லை, இப்போ வந்து வராரு, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி என்னாலாம் வர முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சண்டை போடுறாங்க. சரி, அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்தாங்க. பார்வதியும் வந்துட்டாங்க, கமருதீன் வந்துட்டாங்க, எல்லாருமே வந்துட்டாங்க, உட்காந்துட்டாங்க.
அதுக்கு அடுத்து தான் அனல் பறக்குது பாருங்க. பாயிண்ட்டு ஒவ்வொருத்தரையும் எழுப்பி உட்கார வச்சு நிப்பாட்டி, நம்ம அமித் அவர்கள் என்ன ரீசன் சொல்லுங்கள், இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 2 தண்டனை கொடுக்கறதுக்கு முன் வராங்க. ஃபஸ்ட்டு ஒரு தண்டனை, ஓகேங்களா? அந்த தண்டனை என்னென்னா, இவங்களால தானே வந்து நமக்கு எல்லாமே போச்சு. இவங்களால தானே நமக்கு முட்டை போச்சு, பால் போச்சு, டீ போச்சு, காபி போச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? மைக்கை மறித்து பேசுனாங்க, மைக்கை கழட்டிட்டு பேசுனாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இவங்கள பேசாமல் வைக்க போகிறோம். இவங்க 2 பேரும் பேசிக்கவே கூடாது இந்த வாரம் முழுக்க. இதுதான் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து வந்துட்டாங்க. எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. முடியவே முடியாது, எங்களால் முடியவே முடியாது, நாங்கள் வந்து ஒத்துக்கவே மாட்டோம், நான் வந்து பேசாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி கமருதீன் சொல்கிறாப்புல. இன்னொரு பக்கம் நம்மளுடைய பார்வதி சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் கமருதீன் ஒத்துக்கிட்டாப்புல. சரி ஓகே, பேசாமல் தானே இருக்கணும், அதுவும் ஒரு வாரம் தானே பேசாமல் இருக்கணும், நம்ம பேசாமல் இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற போது பார்வதி விடவே மாட்டேங்கிறாங்க. எப்படிடா பேசாமல் இருக்க முடியும், எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்வதி ஒரு பக்கம் வந்து கத்தி கதறிட்டு இருக்காங்க. கமருதீனை பார்த்து கெஞ்சின்னு இருக்கிறாங்க. ஆனால் கமருதீன் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு முடிவில் இருக்காப்புல. ஏன்னா அவர் ஸ்டாண்டர்டான ஒரு முடிவில் தான் இருப்பார். ஒரு வாரம் தானே, எப்படி ஒரு வாரம் தானே நம்ம பேசாமல் இருப்போம் அப்படின்றாங்க. ஓகேவா? கமருதீன் ஏன் அப்படி சொல்கிறாருன்னு சொல்லுங்கள். நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு உள்நோக்கம் இருக்கும், உள்குத்து இருக்கும். அது ஏன் அப்படின்னா, நீ இல்லைன்னா என்னம்மா அரோரா இருக்காங்கல்ல, பார்வதி கிட்ட தானே பேசக்கூடாது, அப்போ நான் அரோரா கிட்ட பேச போகிறேன், விடுங்க, எனக்கு எப்பயுமே வைப்பு தான், எனக்கு எப்பயுமே ஜாலி தான், ஃபன்னு தான் அப்படின்ற மைண்ட் செட்டு தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் சாண்ட்ராவெல்லாம் கிளின்னு கிழிச்சு போட்டாங்க. என்னங்க நீங்கள்லாம் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் பண்ணதுக்கு நீங்கள் தாங்க தண்டனை அனுபவிச்சாகணும், நீங்கள் தாங்க பண்ணணும் அப்படின்ற போது இப்போ நம்மளுடைய கமருதீனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுச்சு. கோவம் வந்து அவர் அப்படியே நீங்கள் என்னங்க அப்படி சொல்கிறீங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் வந்து பேசுகிறாப்புல. சொல்லதாங்க சொல்லுவாங்க, 15 பேர் வீட்டுக்குள்ளே இருக்காங்க, அவங்க 15 பேரும் அஃபெக்ட் ஆகுறாங்கன்னா நீங்கள் 2 பேர் தான் காரணம் அப்படின்ற போது யூ ஷுட் பி ஆன்சர் இட். அப்புறம் நீங்கள் தான் ஆன்சர் சொல்லணும், நீங்கள் தான் அதுக்கான பதில்களை சொல்ல ஆரம்பிக்கணும், நீங்கள் தான் அதுக்கான தண்டனைகளை அனுபவிக்கணும். ஸோ அதை விட்டுட்டு வந்து அவங்க மேலே நீங்கள் கோவப்பட்டால் என்ன நடக்கும்? ரம்யாவெல்லாம் சாதாரணமாக, மற்றவங்கெல்லாம் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பேசினாங்க, இப்படி நடந்துச்சு அப்படின்னு. திவ்யாவெல்லாம் சொன்னாங்க, நான் முன்னாடி தான் இருந்தேன், அவங்க மைக்கை இப்படி எடுத்து போட்டு பேசினாங்க, நான் சொல்லான்னு வரும்போது பிக் பாஸே சொல்லிட்டாப்புல. ஸோ இந்த மாதிரிலாம் காரணங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ரம்யா சிம்பிளாக சொன்னாங்க மக்களே, ரொம்ப சிம்பிளாக சொன்னாங்க. பாருப்பா, எனக்கு டீ அப்படிங்கிறது எனக்கு உயிர் மாதிரி, நான் வந்து குடிக்காமலாம் இருக்கவே மாட்டேன், எனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது, என்னால் அது டீ குடிக்காமல் இருக்கிறதுனால எனக்கு காலிலேருந்து ஒரு மாதிரி தலையாக வலிக்குது, எனக்கு டீ குடிக்கணும். ஸோ டீ குடிக்க முடியல அப்படின்றதுக்கு காரணம் வந்து கமருதீனும் பார்வதி தான். ஸோ கண்டிப்பாக தண்டனை கொடுத்தே தீரணும், நீங்கள் 2 பேரும் பேசாமல் இருங்கன்னு சொல்லிவிட்டாங்க. வெரி சிம்பிள். வினோத் தான் அதான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறார்? டேய், நான் ஒரு வேளை சாப்பாடு கூட ஒரு நாளைக்கு சாப்பிட்டு அமைதியாக இருந்துடுவேன், ஆனால் டீ குடிக்காமல் நான் இருக்கவே மாட்டேன். என்ன, அது காணாமல் போனதுக்கு இவங்க தான் காரணம், ஸோ இவங்களுக்கு தண்டனை கொடுத்தாகணும் அப்படின்றாங்க. கடைசியாக வந்து பார்வதி ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க, முடியவே முடியாது, நாங்கள் வந்து பேசாமலாம் இருக்க முடியாது. அண்ட் இதில் என்ன தெரியுமா செம ட்விஸ்ட்டு, நான் எங்களால் பேசாமல் இருக்க முடியாதுங்க, நீங்கள் யார் அதெல்லாம் சொல்கிறதுக்கு, இங்கே யாருக்கும் ரைட்ஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சுபிக்ஷா வந்து பார்வதிக்கு சப்போர்ட்டிவாக தான் வந்து பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, அதாவது பேசாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுலாம் ரொம்ப தப்பு, ஏன்னா இங்கே பேசுகிறவங்களுக்கு தான் வாய்ப்பு, ஸோ அதனால் பேசி தான் தீர்வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் அப்படிப்பட்ட ஒரு தண்டனையை வந்து கொடுக்காம வேறு ஒரு தண்டனையை யோசித்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகேம்மா, நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பேசாமல் இருக்க மாட்டீங்க, ஸோ அதையும் நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெரி சிம்பிள், இதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுடைய தரை மொத்தத்தையும் நீங்கள் தான் க்ளீன் பண்ணணும், அதே போல் கிச்சன் ஏரியா எல்லாத்தையும் நீங்கள் தான் க்ளீன் பண்ணணும், பாத்ரூம் ஏரியா அதையும் நீங்கள் தான் க்ளீன் பண்ணணும். ஸோ ஒட்டுமொத்தமான இந்த வீட்டுடைய க்ளீனிங் எல்லாமே நீங்கள் 2 பேர் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வெரி சிம்பிள். அதுலேயும் சரியான ட்விஸ்ட் வச்சாங்க. அப்படி வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறதாக இருந்தாலும் கூட பாத்ரூமில் கமருதீன் க்ளீன் பண்ணுறாரா, இவங்க கிச்சனை க்ளீன் பண்ணணும், 2 பேர் ஒரே இடத்துல இருந்து க்ளீன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கமருதீன் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை என்னால் க்ளீனிங்லாம் பண்ண முடியாது, இவனுங்க அதே வச்சு செய்வானுங்க, திடீர்னு குப்பையை போடுவானுங்க, எல்லாத்தையும் பண்ணுவானுங்க, ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைப்பாங்க, வேணாம் அந்த மாதிரி வேணாம், நம்ம பேசாமலே இருக்கலாம் அப்படின்ற போது, டேய் அமைதியாரா, பேசாமலாம் இருந்தால் என்னால் இருக்க முடியாது, ஸோ அதனால் வந்து நம்ம அமைதியாக வேலையே செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் முன்னாடி வந்து ஒப்பந்தம் போட்டாங்க, ஓகே நாங்கள் வந்து பேசாமல் இருக்க மாட்டோம், நாங்கள் வந்து வேலை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி.
ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.